ஒவ்வொரு மூலிகையும் ஒவ்வொரு குணத்தை கொண்டவை. இந்த மூலிகைகளை நாம் எவ்வாறு அறிந்து அவற்றை எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் சதமூலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடி வகை தாவரம் சொல்லலாம். சதமூலி அப்படிங்கிறதுக்கு இதுக்கு ஏன் பெயர் வந்ததுன்னா, ஒரு இடத்துல இந்த தாவரத்தோட வேர் இருக்கும், அது கீழே பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக பனங்கிழங்கு போல் 100 வேர்கள் தொங்கி கொண்டு இருக்கும். அதனால தான் இதற்கு சதமூலி அப்படிங்கிறது பேர். இந்த சதமூலியை பொறுத்தவரையிலும் மேலை நாடுகளில் அமெரிக்கா, யூரோப்லாம் பார்த்திங்கன்னா இதோட ஒரு ஸ்பீஷியஸாக அவங்க ஃபுட்டாகவே யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் எப்படி கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி அவங்க அந்த சதமூலியுடைய வேருடைய தோலை எடுத்துகிட்டு உள்ளே வெள்ளை கலரில் பல்ப் மாதிரி இருக்கும், அதை கட் பண்ணி அவங்க சமையல் செய்யும்போது மற்ற விஷயங்களில் எல்லாத்தையும் அவங்க உபயோகப்படுத்துகிறத பார்க்க முடியும். நல்ல வீரியமான ஒரு மருந்து இந்த சதமூலி. இந்த சதமூலியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை குணப்படுத்தக்கூடிய, வராமல் தடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து இந்த சதமூலின்னு சொல்லலாம். இன்றைக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும் போதிலிருந்து இறந்து போகின்ற வரை பார்த்திங்கன்னா அவர்களுடைய வயதை ரொம்ப அழகாக நம்மளுடைய மருத்துவ முறைகளில் பிரிச்சிருக்காங்க. குழந்தைக்கு என்ன வயது, பெண் அப்படின்ற எந்த வயசில் அவங்க ஆகுறாங்க, அதிலிருந்து ஒரு தாயாகும்போது அவர்களுக்கு என்ன தேவை, முதியவர்களாக அவர்கள் எப்போ மாறுறாங்க, எப்போ மெனோபாஸ் ஏற்படுது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பிரித்து ஒவ்வொரு வயது காலத்திலும் அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மருந்துகள் என்ன, உணவு முறைகள் என்ன, வாழ்க்கை முறைகள் என்னங்கிறத ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. இது இன்றைக்கு மாடர்ன் மெடிசன் கூட இன்றைக்கு இந்த அளவுக்கு ஒரு கிளியரான ஒரு அனாலிசிஸ் பெண்களுடைய உடம்பை பற்றியும் அவர்களுக்கு தேவையான சத்துக்களை பற்றியும் வைத்திருக்கிறார்களா அப்படின்னு கேட்டால் மிகப்பெரிய கேள்வி, இல்லைன்னு தான் சொல்லணும். அப்போது எப்படி பெண்களுக்கு நோய் வராமல் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கு தான் இந்த சதமூலியை நிறைய புத்தகங்களில், ஈவன் மகாபாரதத்தில் கூட நிறைய கண்டங்களில் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது இந்த சதமூலியிலிருந்து எடுக்கக்கூடிய அதோடைய வீரியத்தை பற்றி நிறைய குறிப்புகள் இருக்கிறத பார்க்க முடிகிறது. பொதுவாக இன்றைக்கு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பூப்படைந்த பிறகு ஏற்படக்கூடிய பிரச்சனை, மெனோபாஸ்க்கு அப்புறம் ஏற்படக்கூடிய பிரச்சனைன்னு இரண்டாக பிரிக்க முடிகிறது. பூப்படைந்த பிறகு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது அவர்களுக்கு ப்ரீ மென்சுரல் ப்ராப்ளம்ஸ், அதே போல் அவர்களுக்கு பிசிஓடின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கருப்பையில் ஃபைப்ராய்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கருக்குழல் அடைப்புன்னு சொல்லக்கூடிய ஃபெலோப்பியன் டியூப் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதிகப்படியான உதிரப்போக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மாதத்திற்கு 2 முறை மாதவிலக்கு ஏற்படுவது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி பிரச்சனைகளை நீக்கக்கூடிய, வராமல் தடுக்கக்கூடிய ஒரு சக்தி சதமூலிக்கு உண்டு. நீங்கள் கேரளா போய் பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய ஆரோக்கியம் பொதுவாக மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய பெண்களுடைய ஆரோக்கியத்தை காட்டிலும் பெட்டராக இருக்கும். வழக்கமாக இங்கே ஏற்படக்கூடிய மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட கோளாறுகளோ மார்பகம் சம்பந்தப்பட்ட புற்றுநோய்களோ அங்கே ஏற்படாமல் இருப்பதை பொதுவாகவே நம்ம பார்க்க முடியும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சதமூலியிலிருந்து செய்யக்கூடிய பால் கஷாயத்தை மாத விலக்கு காலங்களில் இன்றைக்கும் அவங்க உணவாக எடுத்துக்கொள்வதை பார்க்க முடிகிறது. 100 மில்லி பால், 200 மில்லி தண்ணீர், இந்த சதமூலியிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணம் ஒரு 10 கிராம் அதில் போடுவாங்க. நல்லா அதை கொதிக்க வச்சு பால் அளவுக்கு சுண்ட வச்சுருவாங்க. வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும்போது மிகப்பெரிய அளவில் அவங்க உடம்பில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடிகிறது. ஆனால் லாங் ரன், ஏன் அவர்களுடைய தோல் நன்றாக ஆரோக்கியமாக இருக்கிறது, ஏன் அவர்களுடைய தலைமுடி நன்றாக ஆரோக்கியமாக இருக்கிறது, ஏன் அவர்களுடைய ஹார்மோன்ஸ், உடம்புல ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகம் அங்கே இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதற்கு காரணம் இந்த சதமூலி தான். சதமூலி மிகப்பெரிய ஒரு மருந்து அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதே போல் மெனோபாஸ்க்கு அப்புறம் ஏற்படக்கூடிய பிரச்சனை, அதில் பார்த்தோன்னா போஸ்ட் மெனோபாசல் சிண்ட்ரோம், ஹாட் ஃப்ளஷஸ்,
குளிச்சுட்டு வந்து நல்லா தொடச்சிட்டு உட்காந்தா உடனே குப்புன்னு வேர்க்க ஆரம்பிக்கும். நிறைய வந்து உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிக்கும், எலும்புகளில் பலவீனமாகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். இதற்கு காரணம் அகெயின் ஹார்மோனல் இம்பேலன்ஸ். இதுக்கு ஈஸ்ட்ரோஜன் தெரப்பி கொடுப்பாங்க, பட் அதுவும் பெரிய லெவலில் உதவி செய்கிறது கிடையாது. ஆனால் இதையும் குறைக்கக்கூடிய தடுக்கக்கூடிய சக்தி வந்து சத்தமூலிக்கு இருக்கிறது. ஸோ சத்தமூலியை வந்து ஒரு பால் கஷாயமாக அல்லது ஒரு சூரணமாக காலை ஒரு வேளை இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு எடுத்துக்கொள்ளும்போது நமக்கு அந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த வகையான பிரச்சனையும் இல்லாமல் இருப்பதை பார்க்கலாம். பெண் குழந்தையை பெற்ற பெற்றோர்கள் யாராக இருந்தாலும் சரி, குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்துக்காக நீங்கள் உற்சாக பானங்கள், கீரைகள், காய்கறிகள் என்னென்ன கொடுக்குறீங்களோ எது கொடுத்தாலும் அதில் முக்கியமாக சதமூலியை சேர்த்துருங்க. அதில் சதமூலியை ஒரு முக்கியமான பொருளாக தொடர்ந்து நீங்கள் உபயோகப்படுத்த ஆரம்பித்தாலே 1 வருட காலத்திலே அந்த குழந்தைகளுடைய ஆரோக்கியம், தோற்றம், அவர்களுடைய உடல் அமைப்பில் இருக்கக்கூடிய மாற்றத்தை பார்த்து நீங்கள் நல்லா சந்தோஷப்படலாம். அந்த அளவுக்கு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தக்கூடிய ரொம்ப முக்கியமானது ஒன்று இந்த சதமூலி. இரண்டாவது, இன்றைக்கு ஆண் பெண் இருபாலருக்குமே ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை தலைமுடி சம்பந்தப்பட்ட பிரச்சனை. பெண்களுக்கு பார்த்தா தலைமுடி கொட்டுச்சு, எனக்கு தலைமுடியே இல்லை, எனக்கு ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆண்களுக்கு பார்த்தா எனக்கு தலைமுடி உள்ளே போயிட்டே இருக்குது, வேகமாக நான் சொட்டையாயிட்டிருக்குன்னு சொல்கிற ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி பிரச்சனை இருப்பவர்களுக்கு வேகமாக குணப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சத்தமூலியை தான் சொல்லணும். பொதுவாக சத்தமூலியிலேருந்து எடுக்கக்கூடிய சூரணம், அந்த சூரணத்தை 1 தேக்கரண்டி காலை 1 தேக்கரண்டி இரவு நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது தோல் அதே போல் உங்களுடைய தலைமுடி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். கிடுகிடுன்னு சொல்லிட்டு உங்களுடைய தலைமுடி வளர்ச்சி ஏற்படுறதையும், கிடுகிடுன்னு உங்களுடைய தோலில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள், கருமையான புள்ளிகள் இதெல்லாம் மறைந்து போகிறதையும் நன்றாக பார்க்க முடியும். தோல் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மிக மிக வேகமாக குணப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சத்தமூலிக்கு உண்டு. இன்றைக்கு தலைமுடியை பற்றி கவலைப்படுபவர்கள் யாராக இருந்தாலும், தலைமுடியை பாதுகாக்க வேண்டும் நினைக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும், எந்த பெண்ணாக இருந்தாலும் எந்த ஆண்களாக இருந்தாலும், நாம் செய்ய வேண்டியது இந்த சதமூலியிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை காலை ஒரு முறை இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு பாலோடு சார்த்தோ அல்லது வந்து வெந்நீரோடு சேர்த்தோ சாப்பிட வேண்டும். இன்றைக்கு மெனோபாஸ் ஆன பிறகு அதே போல் ஆண்களுக்கு ஒரு 60 வயதுக்கு மேலே ஏற்படுகின்ற பொதுவான ஒரு பிரச்சனை வந்து இரவு நேரத்தில் தூக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஒரு 10 மணிக்கு படுக்கிறோன்னா ஒரு 10:30 மணிக்கு தூங்க மாட்டோம், 12 மணி 1 மணி ஆகும் தூங்குறதுக்கு. இந்த 1 மணி 2 மணிக்கு நம்ம தூங்க ஆரம்பிக்கும் போது உடலில் நமக்கு வந்து காலையில் எழுந்திருக்கும் போது சோர்வு, வேலை செய்ய முடியாத ஒரு தன்மை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். பொதுவாக ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஆண் பெண் 2 பேருக்குமே ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இந்த தூக்கமின்மை. தூக்கத்துக்கான மாத்திரைகளை போட்டுக்கொள்வதை விட இயற்கையாக தூக்கம் வரவழைக்கின்ற உணவுகளை நம்ம சேர்த்து சாப்பிட்றது தான் புத்திசாலித்தனம். அதுக்கு இந்த சதமூலி ஒரு மிகச்சிறந்த மருந்து. சதமூலியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கல்கத்தை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு சிறிதளவு வெந்நீர் அல்லது பால் சேர்த்து, அல்லது இரவு தூங்குவதற்கு ஒரு 1 ஹவருக்கு முன்பு ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணீரை மட்டும் அல்லது அந்த பாலை மட்டும் ராத்திரி படுக்கிறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி அதை சாப்பிட்ணும். சாப்பிட்டு கண்ணை மூடி ஒரு அரை மணி நேரம் படுத்து பாருங்கள், எப்போ நீங்கள் தூங்குறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. இயற்கையான முறையிலேயே தூக்கம் ரொம்ப அழகாக ஏற்படுறதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு சிறப்பான தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த சதமூலி. தூக்கமின்மை பிரச்சனைக்கு, குறிப்பாக மெனோபாஸுக்கு பிறகு பெண்களுக்கும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு ஆண்களுக்கு ஏற்படுகின்ற தூக்கமின்மை பிரச்சனைக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த சதமூலி. நிறைய பெண்களுக்கு இன்றைக்கு ஏற்படக்கூடிய ஒரு கவலை வந்து அவர்களுடைய உடல் எடுப்பாக இல்லை, மார்பகம் எடுப்பாக இல்லை, தசை இல்லாமல் உடல் ரொம்ப மெலிந்திருக்கிறது அப்படின்னு கவலைப்படுற நிறைய பெண்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் சுலபமாக என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த சதமூலியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை அல்லது சதமூலி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிதுன்னா அதுலேருந்து எடுக்கக்கூடிய பல்ப்பு பார்ப்பதற்கு பனங்கிழங்கு போலவே இருக்கும். அதுலேருந்து எடுக்கக்கூடிய வெண்மை நிறமான பல்ப்பு அதை நல்லா ஒரு 20 கிராம் அளவுக்கு எடுத்து சிறிதளவு நெய் போட்டு அதை நல்லா வதக்கிட்டு அதை வந்து காலையில் ஒரு வேளை 10 கிராம், இரவு ஒரு வேளை 10 கிராம்னு ஒரு 48 நாட்கள் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய உடல் வனவனப்பு நன்றாக அதிகரிக்கிறத நம்ம பார்க்கலாம். இது ஒரு மிகப்பெரிய பியூட்டி சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த பியூட்டி நல்ல வரத்துக்கு காரணமே வந்து
குறிப்பாக நிறைய மாநிலங்களில் பார்த்தோம்னா கேரளா நீங்கள் எடுத்துக்கலாம், அதே போல் வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கலாம், அதே போல் வந்து பஞ்சாப் எடுத்துக்கலாம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சதமூலியை உணவாக உண்ணுகின்ற ஒரு வழக்கம் அவங்க எல்லாருக்குமே இருக்கிறத பார்க்க முடிகிறது. அந்த மாதிரி அவங்க உபயோகப்படுத்துறதுனால தான் அவங்க நீண்ட காலம் இளமையுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ முடிகிறது. எனவே நேயர்களே, இந்த சதமூலியை பொறுத்தவரையிலும் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த மருந்து, குறிப்பாக பெண்களுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமையானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நாம் வாழும் சமூகத்தில் தீயவைகளை விட்டு நன்மைகளை எவ்வாறு அறிந்து வாழ்வது என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சில குற்றங்கள் நம்முடைய மனதை மிக ஆழமாக உலுக்கி விடுகின்றன. நம்முடைய சமூகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அல்லது எப்படிப்பட்ட சமூகத்தில் நாம் வாழ்கிறோம் என்பதை பற்றிய மிக ஆழமான கேள்விகளை அந்த குற்றங்கள் ஏற்படுத்தி விடுகின்றன. ஒவ்வொரு முறையும் அதுபோன்ற குற்றங்கள் நடக்கிற போது, அது நம்முடைய கவனத்திற்கு வருகிற போது நம்முடைய மனசாட்சி மிக ஆழமாக உழுக்கப்படுகிறது, நம்முடைய பயங்கள் மிக ஆழமாக அதிகரிக்கின்றன. அதிலும் குறிப்பாக குழந்தைகளுக்கு எதிராக இழைக்கப்படுகிற குற்றங்கள் என்பது நம்மை பெருமளவிற்கு ஒரு நிம்மதி இழக்க வைக்கின்றன அல்லது பரிதவிக்க செய்கின்றன. சமீபத்தில் தமிழ்நாட்டில் நடந்த 2 குற்றச்செயல்கள் என்பது இந்த அரசியல் கலைபரங்களுக்கு நடுவே அது போதுமான மக்கள் கவனத்தை பெற தவறிவிட்டது என்பதை நாம் வருத்தத்துடன் இங்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. என்றாலும் கூட நாம் அதை மீண்டும் மீண்டும் நினைவிட்டு கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒன்று, அரியலூர் அருகே நந்தினி என்கிற ஒரு பெண், அவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு, அவர் கடத்தப்பட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் என்பது. இன்னொன்று, சென்னையில் ஹாசினி என்கிற சிறுமி, அந்த சிறுமி அதே போல் கடத்தப்பட்டு பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் என்பது. இந்த 2மே எல்லோரையுமே மிகப்பெரிய அளவிற்கு அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. உண்மையில் நம்முடைய குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்பதை பற்றிய ஒரு மிகப்பெரிய கவலையையும் அச்சத்தையும் இந்த 2 சம்பவங்களுமே நமக்கு ஏற்படுத்திவிட்டன. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இதுபோன்ற குற்றங்கள் அல்லது இதுபோன்ற குற்றங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நிகழ்வுகள், இதை நாம் எப்படி தடுப்பது என்பதை பற்றி பலமுறை நாம் பேசினாலுமே கூட அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த அபாயங்கள் என்பது, அந்த உளவியல் என்பது, அது மிகவும் சிக்கலானதாக இருக்கிறது. அதை நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம், நடைமுறையில் அதை எப்படி நாம் அந்த இதுபோன்ற ஒரு தீவினைகளிலிருந்து அல்லது இதுபோன்ற குற்றங்களிலிருந்து நம்முடைய குழந்தைகளை பாதுகாக்கப் போகிறோம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அந்த குற்றங்கள் என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கு அதிகரித்திருக்கிறது என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. ஆனால் அவற்றை தடுப்பதற்கான என்ன வழிமுறைகளை நாம் மேற்கொண்டிருக்கிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியமானது. குழந்தைகளை பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்குகிற போது நம் குழந்தைகளை எப்படி பாதுகாப்பது அல்லது குழந்தைகளை எப்படி தன்னை பாதுகாத்துக் கொள்வது என்ற கோணத்தில் மட்டும்தான் அதிகமாக சிந்திக்கிறோம். மாறாக இந்த குற்றவாளிகளை எப்படி தடுத்து நிறுத்துவது அல்லது இவர்களை எப்படி நாம் நம்முடைய குழந்தைகளிடமிருந்து அப்பால் வைப்பது என்பதை பற்றி நமக்கு போதுமான ஒரு தெளிவு இல்லை. இந்த விஷயத்தில் பல்வேறு விதமான ஒரு யோசனைகள் சொல்லப்படுகின்றன. ஒன்று, தண்டனைகளை கடுமையாக்குவது என்று ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. அதே போல் வேறு சில விஷயங்களும், அதாவது ஒரு முறை பாலியல் ரீதியாக தண்டிக்கப்பட்டவர்கள் அல்லது பாலியல் ரீதியாக ஒரு குற்றங்களில் ஈடுபட்டவர்களுடைய அந்த ஒரு பட்டியலை, அவர்களை பற்றிய முழு விவரங்களை இணையத்தில் வெளியிட வேண்டும். அதாவது எந்தெந்த பகுதியில் வசிக்கிறார்களோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எங்கே வேலை செய்கிறார்கள், எங்கே குடியிருக்கிறார்கள் என்பதெல்லாம் சுலபமாக மற்றவர்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. அதாவது செக்ஸுவல் அஃபெண்டர்ஸ் ரெஜிஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய இந்த முறை அமெரிக்கா போன்ற நாடுகளில் எல்லாம் அதை வைத்திருக்கிறார்கள். அதை இப்பொழுது மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய மேனகா காந்தி கூட அதை வலியுறுத்துகிறார். ஆனால் நடைமுறையில் இந்த விஷயங்கள் எல்லாம் எந்தளவிற்கு பயன் தரக்கூடியவை என்பதை பற்றி ஆழ்ந்த விவாதங்கள் இருக்கின்றன. ஏனென்று கேட்டால், இதுபோன்று இந்த பாலியல் ரீதியான குற்றங்களில் ஈடுபடக்கூடியவருடைய பட்டியலை வெளியிடுவதனால் எந்த விதத்திலுமே பாலியல் குற்றங்கள் குறையவில்லை என்றுதான் அமெரிக்காவில் நடத்தப்பட்ட அந்த ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. அதோடு மட்டுமல்ல, ஒரு முறை குற்றமிழைத்தவர் பிறகு அவர் திருந்தி வாழவே முடியாத அளவிற்கு அவர் அந்த தொடர்ச்சியாக அந்த குற்ற நிலையில் அவர் வைக்கப்படுகிறார். அதன் காரணமாக அவர் வேலை செய்வது, குடியிருப்பது எல்லாமே ஒரு மிகப்பெரிய அளவிற்கு சிக்கலாகிறது. அதன் காரணமாக அவர் சமூகத்தின் மீது விரோதம் கொண்டு மேலும் மேலும் அதுபோன்ற குற்றங்களில் ஈடுபடுகிறார் என்பது ஒரு ஆய்வில் சொல்லப்படுகிறது. இன்னொன்று, பொதுவாக இதுபோன்ற குற்றங்களை பற்றி மிகவும் விரிவாக நாம் இணையங்களில் அந்த நபர்களை பற்றிய தகவல்களை பதிவு செய்து வைத்திருப்பது, அதை படிக்கிற சிலருக்கும் அதுபோன்ற குற்றங்களையும் நாம் ஏன் செய்து பார்க்கக்கூடாது என்கிற உணர்வை ஏற்படுத்துகிறது என்றும் கூட ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன.
ஆனால் இது போன்ற விஷயங்கள், அதே போல் மிக கொடூரமான மரண தண்டனைகள் இருக்கக்கூடிய நாடுகளில் கூட இந்த குற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. அப்படி இருக்கிற போது அடிப்படையான பிரச்சனைகளை நாம் தீர்க்காமல் இதுபோன்ற தீர்வுகளை அரசு முன்வைப்பது என்பது ஒரு அர்த்தமற்ற ஒன்றாக இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளில் எது பிரதானமாக இடம் வகிக்கிறது என்று பார்க்கிற போது, முதலாவதாக குழந்தைகளை பாலியல் ரீதியாக பயன்படுத்தலாம் என்று தூண்டக்கூடிய குழந்தைகளை வைத்து தயாரிக்கப்படக்கூடிய பாலியல் ரீதியான படங்கள் அல்லது இணையதளங்கள், அவை வெளிப்படக்கூடிய குழந்தைகளை மையமாக வைத்த பாலியல் காட்சிகள். அந்த பாலியல் காட்சிகள் என்பது இந்தியாவில் பொதுவாக தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னாலும் கூட அவை தொடர்ச்சியாக எல்லோரும் பார்க்க கிடைக்கக்கூடிய வகையில் தான் இணையதளங்களில் உலாவுகின்றன. பல லட்சம் இணையதளங்கள் அப்படி உலகம் முழுக்க இருக்கின்றன. குழந்தைகளை அதுபோல் கடத்தி அதுபோன்ற செயல்களுக்கு ஈடுபடுத்தி அவர்களை படமாக்கி அதை வெளியிடுகிற போது இது போன்ற ஒரு வக்கிரமான எண்ணம் கொண்டவர்கள் அதை பரிசித்து பார்க்க முயற்சிக்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது அவர்கள் சிக்கிக்கொள்ளக்கூடிய குழந்தைகள் சின்னாபின்னமாக்கப்பட்டு விடுகிறார்கள். ஆக இந்த விதத்தில் தொழில்நுட்பம் என்பது இன்றைக்கு, அதிலும் குறிப்பாக இந்த ஆபாச படங்கள், அதுவும் குழந்தைகளை மையமாக வைத்து எடுக்கப்படுகிற ஆபாச படங்கள் என்பது வக்கிர மனம் கொண்டவர்களுடைய எண்ணிக்கையை பெரிய அளவிற்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது. இதற்கு எதிராக நாம் என்ன செய்ய போகிறோம், இந்த இணையதளங்களை நாம் எப்படி தடுக்கப் போகிறோம் என்பது மிக முக்கியமான கேள்வி. ஏனென்றால் இதை தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடியது ஏற்புடைய வாதமாக இல்லை. சீனா போன்ற நாடுகளில் எல்லாம் இதை முற்றாக அத்தகைய இணையதளங்களை தடை செய்திருக்கிறார்கள். அத்தகைய இணையதளங்களை நடத்தக்கூடியவர்கள் அல்லது அத்தகைய இணையதளங்களுக்கு இது குழந்தைகளை வைத்து படம் எடுக்கக்கூடியவர்கள், இவர்களையெல்லாம் மிக கடுமையாக தண்டிக்க ஆரம்பித்தாலே இந்த குற்றங்கள், இது போன்ற படங்கள் என்பது பெருமளவு குறைந்துவிடும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்பது, எந்த அளவிற்கு பாலியல் ரீதியான குற்றங்கள் அளிக்கக்கூடியவர்களுக்கு தண்டனைகள் கிடைக்கின்றன என்பது. ஏனென்றால் ஒரு சமூகத்தில் ஒரு குற்றம் செய்தால் கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் என்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தினால்தான் அந்த குற்றவாளிகளுக்கும் ஒரு சிறிய ஒரு அச்சம் ஏற்படும். தண்டனைகள் கடுமையாக கொண்டே போவதனால் அது நடக்காது. இப்பொழுது இந்தியாவை எடுத்துக்கொள்ளுங்கள். பாலியல் ரீதியான குற்றங்களில் கிட்டத்தட்ட ஒரு 25% குற்றங்களில் தான் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுகிறார்கள். அந்த கன்விக்ஷன் என்பது வருகிறது. பெரும்பாலான குற்றங்களில் குற்றவாளிகள் சுலபமாக தப்பித்து விடுகிறார்கள். இன்னொன்று, சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பாலியல் குற்றம் செய்தவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு பலரும் தயாராக இல்லை. என்றால் அதன் காரணமாக தங்களுடைய ஒரு பொது வாழ்க்கையில், தங்களுடைய சமூக வாழ்க்கையில் தங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படும் என்று நிறைய பேருக்கு இருக்கிறது. அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் அதை நீதியின் முன்னால் கொண்டு வராமல் அதை மறைத்து விடுகிறார்கள். இன்னொன்று, அப்படியே அவர்கள் துணிந்து கொண்டு வந்தால் கூட நம்முடைய காவல்துறை நிலவக்கூடிய லஞ்ச லாவண்யங்கள், அதிகார ரீதியான குறுக்கீடுகள் காரணமாக பல குற்றவாளிகள் மிக சுலபமாக தப்பித்து விடக்கூடிய ஒரு நிலையே ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நிறைய குற்றவாளிகள் தங்கள் கண் முன்னால் தப்பித்து போய் விடுவதை காணக்கூடிய மற்றவர்கள், குற்றம் செய்யக்கூடிய இயல்பு கொண்டவர்கள் மிக சுலபமாக இந்த குற்றத்தை செய்யலாம் என்கிற ஒரு எண்ணத்திற்கு அவர்கள் வந்து விடுகிறார்கள். அதேபோல் பாலியல் ரீதியான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, நாம் எச்சரிக்கையாக இருப்பது என்கிற ஒரு விஷயம் என்று வருகிற போது, பொதுவாக வித்தியாசமான நடத்தை கொண்டவர்கள் அல்லது ஒரு விபரீதமான எண்ணம் கொண்டவர்களை நாம் சுலபமாக அடையாளம் காணுவதற்கு நமக்கு பெரிய அளவிற்கு விழிப்புணர்ச்சி தேவை. அப்படிப்பட்ட விழிப்புணர்ச்சி நம்மிடம் இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கும் அதை உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கினால்தான், இன்னொன்று, ஒரு குழந்தையை சுற்றி ஏதாவது தவறாக ஒரு விஷயம் நடக்கிறது என்று நாம் சிறிய அளவிற்கு சந்தேகம் வந்தால் கூட அந்த குழந்தை நமக்கு சம்பந்தப்பட்ட குழந்தையோ நமக்கு அறிமுகமற்ற குழந்தையோ ஒரு சமூகம் உடனடியாக எதிர்வினையாற்ற வேண்டும். சந்தேகத்திற்கிடமான நபர்கள் ஒரு குழந்தையோடு இருக்கிறார்கள் என்று தெரிந்தால் உடனடியாக சமூகம் அதற்கான ஒரு எதிர்வினையை ஆற்ற வேண்டும். இப்படியெல்லாம் பல்வேறு முனைகளில் நாம் முயற்சி செய்தால் இந்த குற்றங்களை தடுக்க முடியும். எப்படி பார்த்தாலும் இதுபோன்ற கொடிய குற்றங்கள் நடக்கிற ஒவ்வொரு முறையும் நம்முடைய மனம் இதுபோன்ற பல எண்ணங்களை நாம் முன்வைக்கிறோம். இவற்றையெல்லாம் நடைமுறைப்படுத்துகிற போதுதான் நமக்கு நிச்சயமாக இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் செய்யும் செயலும் திறனும் சிறந்தனவாகவே இருத்தல் வேண்டும். அவ்வாறு இருக்கும் பொழுது நாம் நினைக்கும் எண்ணங்கள் நமக்கு ஈடேறும் என்கிறார்கள் பல துறைகளில் சாதித்தவர்கள். எனவே அவர்களின் சாதனைகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள். இன்று எந்த சாதனையாளரை நாம் சந்திக்க போறோம் என்பதை பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் முனைவர் மா. ராசேந்திரன். இன்னைக்கு பிப்ரவரி 21 உலக தாய்மொழி தினமாக கடைபிடிக்கிற இந்த நாளில் தாய்மொழி அப்படிங்கிறது என்ன, அதோட அவசியம் என்ன, தாய்மொழியில் நம்ம பயில வேண்டிய கட்டாயத்தில் இன்னைக்கு ஏன் இருக்கும், இப்படின்னு பல விஷயங்களை, கருத்துக்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழ் பல்கலைக்கழகத்தோட முன்னாள் துணைவேந்தர் அப்படிங்கிற முறையில் முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார்.
வணக்கங்க. தமிழ் பல்கலைக்கழகம் அப்படின்னு நம்ம தமிழ் மொழி பற்றி பேசும்போது தமிழ் மொழியோட சிறப்புகள்னு சொன்னால் அதுவே நிறைய நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு உலக தாய்மொழி தினம் அப்படின்னு நம்ம உலகளாவிய தினமாக கொண்டாடிட்டு இருக்கிற இந்த ஒரு சூழலில் தாய்மொழி அப்படிங்கிறது என்ன, அது ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, தாய்மொழியில் நம்ம எல்லா விஷயங்களையும் பண்ணும்போது என்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்குது, தமிழ் மொழியோட சிறப்புகள் என்ன, இதை எல்லாத்தையும் இன்னைக்கு பேச வேண்டிய அவசியம் என்ன, இப்படி நிறைய கருத்துக்களை எங்கள் நேர்களோட இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல நம்ம தாய்மொழி அப்படின்னு நம்ம பேசும்போது மொழி பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்னைக்கு தாய்மொழியை பற்றி இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதை ஏன் நம்ம தாய்மொழின்னு சொல்கிறோம் சார்? தந்தை மொழின்லாம் கூட சொல்லலாம்ல, அதுவும் சிறப்பு வாய்ந்தது தானே. நம்ம இது இன்னைக்கு இப்படி இந்த ஒரு வார்த்தையோட முக்கியத்துவம் என்னங்கிறதுலேருந்து நிகழ்ச்சியை தொடங்கலாம். ஓ, நல்லதுமா. மொழியை தாய் என்று எதற்காக சொல்கிறோம்? தாய் குழந்தையை வளர்ப்பவள், மனிதர்களை வளர்ப்பது மொழி. ஆகவே மொழிக்கும் தாய் போல ஒரு தகுதியை கொடுத்திருக்கிறார்கள். தாயே குழந்தையை வளர்ப்பதற்கு மொழி வழிதான் வளர்க்கிறாள். தாய் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுகிற போது வெறுமனே சாப்பாட்டை மட்டும் வாயில் ஊட்டவில்லை, சாப்பாட்டோடு கூடவே எங்கே ஆ ஆ ஆ என்று வாயை திறப்பதற்காக அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுவதற்கிற நேரத்தில் குழந்தை தன்னுடைய வாயை திறக்க வேண்டும் என்பதற்காக தாய் தன்னுடைய வாயை திறந்து காட்டுகிற போதே தமிழ் இழுத்து வந்து விடுகிறது. ஆகவே மொழி தாயின் வழியாகத்தான் குழந்தைக்கு போகிறது. குழந்தை வளர்வது என்பது தாயால் என்ற போதிலும் கூட அந்த தாய் மொழி வழியாகவே குழந்தையை வளர்க்கிறான். ஆகவே உலகின் பல நாடுகளில் மொழியை தாய்மொழி என்றே சொல்கிறார்கள். கூடுதலாக இந்த தாய்மொழி என்பதை வேறு சில வகையிலும் சொல்கிறார்கள். உதாரணமாக நேட்டிவ் லாங்குவேஜ், வாழ்விட அல்லது பிறப்பிட மொழி அல்லது முன்னோர் மொழி என்றெல்லாம் அதற்கு வேறு வேறு பெயர்களையும் சொல்கிறார்கள். ஆனால் மொழி என்பது தாயை போல மனித குலத்தை வளர்க்கிறது என்றாலும் மனிதர்களுக்கு குழந்தை பருவத்தில் ஒரு தாய் இருப்பதைப் போல உலகம் முழுக்க இருக்கிற உயிரினங்கள் இருக்கின்றனவே, அவற்றிற்கு ஒரு தாய் இருக்க வேண்டும் அல்லவா? அந்த தாய் என்னவாக இருக்க வேண்டும், என்னவாக இருக்க முடியும்? உதாரணமாக பாருங்கள், பூமியை தாய் என்று சொல்கிறீர்கள், சூரியனை சொல்லுகிறீர்களா? இல்லை. ஏன்? பூமியில்தான் உயிரினங்கள் வளர்கின்றன. இந்த பூமியில் வளர்கின்ற உயிரினங்களுக்கு தந்தையாக இருப்பது சூரியன். அப்படி என்றால் இந்த உயிரினங்களுக்கு தாயும் தந்தையாகவும் இருப்பது இந்த பூமியும் சூரியனும். இந்த பூமி என்பது நிலம். இதைத்தான் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தொல்காப்பியர் சொல்கிறார், நிலமும் பொழுதும் முதல் இரு வகைத்தே என்று. முதற் பொருள் என்பது நிலமும் பொழுதும் தான். ஆனால் பாருங்கள், சூரியனிடமிருந்து தான் பூமி வந்திருக்கிறது. சொல்லுகிற போது பொழுதை முதலில் சொல்லியிருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் தொல்காப்பியர் ஏன் நிலத்தை முதலில் சொல்லியிருக்கிறார் என்றால், நிலம் வந்த பிறகுதான் உங்களுக்கு பொழுதே, இரவு பகல் பருவங்கள் எல்லாம். ஆகவே மண் தான் முதலில், அதற்கு பிறகு அதில் இருக்கிற பொழுது. அந்த மண் என்பது தான் தாய். உலக உயிரினங்களுக்கெல்லாம் தாயாக இருப்பது மண். அந்த மண்ணிலிருந்து தான் உயிர்கள் பிறக்கின்றன. அந்த மண் தான் உயிர்களை வளர்க்கின்றன. அந்த மண் சார்ந்தது தான் மொழி. உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளும் ஒரே மாதிரியான தட்பவெப்பநிலையுடையதாக இல்லை. மலை இருக்கிறது, கடல் இருக்கிறது, காடு இருக்கிறது, பாலைவனம் இருக்கிறது. இப்படி பல்வேறு வகைப்பட்ட மண் இருக்கிறது, நிலம் இருக்கிறது, அங்கே நிலவுகிற பொழுது இருக்கிறது. ஆகவே அந்த பொழுதுக்கும் அந்த நிலத்தில் ஏற்படுகிற உயிரினங்கள் பயிரினங்கள் வெவ்வேறாக இருக்கின்றன. அப்படி இந்த மண்ணோடு தொடர்புடையதை, மண் வளர்க்கிற ஒன்றாக உயிர் இருப்பதைப் போலவே மொழியும் அந்த மண் சார்ந்தே இருக்கிறது. ஆகவே உயிரினங்களுக்கு தாயாக இருப்பது பூமி என்பதைப் போல அந்த பூமியில் இருக்கக்கூடிய மக்களாகிய உயிரினங்களை வளர்க்கக்கூடியது மொழியாக இருப்பதனாலும் மண்ணின் மக்கள் என்று சொல்வதைப் போல மொழி என்பது மண்ணில் வளர்கிற உயிரினங்களை, குறிப்பாக மக்களை வளர்க்கக்கூடிய ஒன்றாக இருப்பதனால் இது தாயாகிய மொழி என்று கூட சொல்லலாம் என்று தோன்றுகிறது. கண்டிப்பாக சார், இந்த நாளில் இதோட முக்கியத்துவத்தை இப்படி தொடங்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று. இன்னைக்கு உலக தாய்மொழி தினமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். February 21 இப்படிப்பட்ட ஒரு நாளாக நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிறது ஏன் ஏற்பட்டுச்சு, அதை பற்றின ஒரு வரலாறு சொல்லுங்கள். அது ரொம்ப நல்ல கேள்வி. இது கனடா நாட்டில் வான்கூவர் பகுதியில் வாழ்ந்த வங்காளதேசத்தைச் சேர்ந்த
ரஃபில் என்கிற ஒருவர் அப்போது ஐநா மன்றத்திற்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். 1998 ஜனவரி 9ஆம் நாள் அப்போது இருந்த செயலாளர் கோஃபி அன்னனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அப்போது என்ன சொல்லுகிறார் என்றால், உலக தாய்மொழிகள் தினமாக ஒரு நாளை அறிவிக்க வேண்டும், உலக மொழிகளுக்கான ஒரு ஆண்டை அறிவிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறார். கனடா என்பது பல்வேறு மொழிகளை சார்ந்தவர்கள் வாழ்கிற ஒரு நாடு, குடியேற்ற நாடு. அது உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களும் வாழ்கிற ஒரு நாடு. அது உங்களுக்கு தெரிந்திருக்கும், உலகத்திலேயே அதிகமான மொழிகளை கற்றுத்தருகிற ஒரு நாடு அது. இப்போதும் கூட ஒரு 23 பேர் நாங்கள் ஒரு நரிக்குறவர் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்து அதற்கான ஒரு ஆசிரியரை அழைத்து கொண்டு போனால் அந்த நாடு அந்த செலவை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அந்த மொழியை கற்றுத்தர உடனடியாக ஏற்பாடு செய்ய தயாராக இருக்கிறது. இப்படி பல்வேறு மொழிகளை கொண்ட மக்களை கொண்ட ஒரு நாடாக அது இருக்கிறது. அதனால்தான் அங்கே மார்க்கம் மாநகராட்சியில், டொரண்டோவில் இருக்கிற மார்க்கம் மாநகராட்சியில் தீர்மானம் போட்டு நாடாளுமன்றத்திலேயே நிறைவேற்றி தைப்பொங்கல் வருகிற ஜனவரி மாதத்தை தமிழ் மரபு திங்களாக கனடா நாடு முழுவதும் அங்கு உள்ள பள்ளிகளில் உள்ள மாணவர்கள் எல்லாம் கொண்டாடும் வகையில் அந்த அரசு அறிவித்திருக்கிறது. கனடா நாடு அப்படி ஒரு சூழலை கொண்டிருக்கிறது. அந்த நாட்டு பிரதமர் இந்த பொங்கலுக்கு கூட தமிழில் மக்களுக்கு பொங்கல் வாழ்த்து சொன்னார் என்பதை நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். ஆகவே அப்படியான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலிருந்து ஒருவர் அந்த ஐநா மன்றத்திற்கு ஒரு கடிதம் அனுப்புகிறார். 1998 ஜனவரி 9ஆம் தேதி அவர் கடிதம் அனுப்புகிறார். நவம்பர் 17, 1999 யுனெஸ்கோ இந்த மாதிரி பிப்ரவரி 21 உலக தாய்மொழிகள் தினமாக கொண்டாடலாம் என்று அறிவிக்கிறது. அது சரி, 1999 நவம்பரில் யுனெஸ்கோ அறிவிக்கிறது என்றால் அந்த பிப்ரவரி 21 என்பதை அந்த வங்காளதேசத்தைச் சேர்ந்தவர் ஏன் சொன்னார் என்றால், வங்காளதேசத்தில் கிழக்கு பாகிஸ்தானில் 2 தேசிய மொழிகள் இருந்தன. அந்த 2 தேசிய மொழிகளில் ஒன்றாக வங்காள மொழியை சேர்க்க வேண்டும் என்று டக்கா பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருந்த மாணவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். அந்த உயர்நீதிமன்றத்திற்கு அருகிலேயே அந்த மாணவர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டு பலர் இறந்து போகிறார்கள். அந்த நாள் பிப்ரவரி 21. அந்த நாளை மனதில் வைத்துக்கொண்டு வங்காளதேசத்தைச் சேர்ந்த அந்த ரஃபில் என்பவர் ஐநாவிற்கு கடிதம் எழுதுகிறார். அதை ஏற்றுக்கொண்டு யுனெஸ்கோ உடனடியாக அறிவிக்கிறது. 2000 உலக தாய்மொழிகள் தினம் இந்த பிப்ரவரி 21 கொண்டாடி கொண்டு வருகிறார். கண்டிப்பாக சார். இந்த நாளோட முக்கியத்துவத்தில் இன்னைக்கு நம்ம நாட்டில் நம்ம எந்த ஒரு காரணத்துக்காக பேச வேண்டிய அவசியத்தில் இருக்கும்? தாய்மொழிகள் தினத்தை ஏன் கொண்டாட வேண்டும்? உலகம் முழுக்க ஒரே வகையான பொருளாதார நிலையை கொண்டு வர முயற்சி செய்கிறார்கள், ஒரே வாழ்க்கை முறையை கொண்டு வர முயற்சி செய்கிறார்கள், ஒரே மதத்தை கொண்டு வர முயற்சி செய்கிறார்கள், ஒரே கடவுள் நம்பிக்கையை கொண்டு வர முயற்சி செய்கிறார்கள். அப்படி என்றால் ஒரே மொழியை கொண்டு வர முடியுமா? எதற்காக ஒவ்வொரு பகுதியிலும் உள்ளவர்கள் தனித்தனியாக தங்களுடைய தாய்மொழி என்று பல்வேறு மொழிகளை நாம் ஏன் வைத்துக்கொள்ள வேண்டும்? எல்லோருக்குமான ஒரே ஒரு மொழியை உருவாக்கி விட முடியாதா என்றால் முடியாமல் போகிறது. காரணம் என்ன என்றால், உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் வெவ்வேறு பகுதிகளில் வாழ்ந்தாலும் அந்த பகுதிகள் என்பது ஒரே மாதிரியான தட்பவெப்பநிலையுடைய ஒரே நிலம் இல்லை. பல்வேறு பகுதியான வேறுபட்ட வாழ்க்கை முறை உடையவர்களாக இருக்கிறார்கள். அந்த வாழ்க்கை முறையை அவர்கள் கை கொண்டிருப்பதற்கு காரணம் அவர்கள் வாழ்கிற இடத்தினுடைய தன்மைக்கேற்ப அந்த வாழ்க்கை முறை வருகிறது என்றால் மொழியும் கடவுளும் கூட அப்படித்தான். ஆகவே உலகம் முழுக்க எப்படி ஒரே கடவுளை கொண்டு வர முடியாதோ, எப்படி உலகம் முழுக்க ஒரே தட்பவெப்ப நிலையை நாம் கொண்டு வர முடியாதோ, அப்படியே உலகம் முழுவதும் ஒரே மொழியை கொண்டு வர முடியாது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். அப்படி என்றால் முன்பு எப்போதையும் விட கனடாவை போல மட்டுமில்லை, உலகின் எந்த பகுதியில் வாழ்கிறவர்களும் தங்களுடைய தாய்மொழியை கொண்டு அங்கே வாழ்கிற போது அவர்களுக்கு ஏற்படுகிற இடர்பாடுகள், வாழ்விட மொழி வேறாக இருக்கிறது, தங்களுடைய சொந்த தாய்மொழி வேறாக இருக்கிறது. இணக்கமான ஒரு வாழ்க்கையை நடத்துவதற்கு இப்போது இருக்கிற சூழலை எப்படி நாம் மாற்றிக்கொள்வது என்பது உலகம் முழுக்க இருக்கிற பெரிய சிக்கலாக இருக்கிறது. அப்படியான நேரத்தில் தான் இப்போது என்ன முடிவுக்கு வந்திருக்கிறோம் என்றால், அவரவர்கள் தாய்மொழியில் பேசலாம், அவர்களுக்கு
பழக்கப்பட்ட வாழ்க்கை முறைகளில் வாழலாம். அவர்களுடைய வாழ்வியல் விழுமியங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எங்கிருந்தாலும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை முறையை அப்படியே வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இன்னொருவரோடு சேர்ந்து வாழ வேண்டிய நெருக்கடியில் கட்டாயத்தில் இருக்கிற போது அவர்களுடைய பண்பாட்டையும் நாம் அங்கீகரித்து அனுசரித்து இணக்கமான வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டியது இன்றைய உலக தேவையாக இருக்கிறது. அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய மொழி என்னுடைய மொழியை விட உயர்ந்தது என்று பேசுவதில் பயனில்லை. அவரவர்கள் மொழி அவரவர்களுக்கு உயர்ந்தது. மொழிக்கு என்று தனியாக எந்த விதமான உயர்வும் கிடையாது. அந்த மொழியை பேசுகிற மனிதர்களுக்கும் எந்த வகையான உயர்வும் கிடையாது. அந்த மொழியில் உள்ள சிந்தனைகளுக்காகத்தான் அந்த மொழியை உலகம் கொண்டாடும். அப்படி சிந்தனைகள் மொழி என்கிற ஒரு மொழிக்கு பல்வேறு வாய்க்கால்கள் இருப்பதைப் போல பல்வேறு மொழிகள் இருக்கின்றன. ஆகவே அவற்றை பேசுகிறவர்களெல்லாம் இணக்கமாக வாழ்வதற்கு நமக்கு சிந்தனை தேவை. ஆகவே மொழி வழி பிரிந்து கிடக்காமல் அவரவர் மொழியை அவரவர் போற்றி கொண்டு வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கை சூழலை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உலக தாய்மொழிகள் தினத்தை உலகம் முழுக்க கொண்டாடுகிற ஒரு நோக்கம் நமக்கு தேவைப்பட்டது. கண்டிப்பாக சார். தாய்மொழியோட சிறப்பு அப்படின்னு நம்ம பேசும்போது நம்ம தமிழ் மொழியோட சிறப்புகளும் அதில் அடங்கியிருக்குன்னு நம்ம சொல்லலாம். இன்றைக்கி பல நாடுகளில் வந்து என்னதான் இருந்தாலும் இந்த கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் அப்படிங்கிறத ஆங்கிலம் எடுத்துக்கிட்டாலும் இன்னும் சில நாடுகளில் வந்து அவங்க தாய்மொழியில் கேட்டால் மட்டும்தான் அவங்க பதில் சொல்கிற ஒரு சூழலும் இன்றைக்கும் இருக்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்கக்கூடிய இந்த நேரத்தில் தாய்மொழியில் நம்ம எல்லா விஷயங்களையும் செய்யணும் அப்படிங்கிறதோட முக்கியத்துவம் அவசியம் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி பேச வேண்டிய ஒரு தருணத்திலையும் இருக்கும் இல்லைங்களா? ஆமாம். இப்போது இப்படியான ஒரு தேவை இன்றைக்கு இருக்குது. இதை மறுக்கிற ஒரு சூழலும் இருக்குது. இது ஒரு அரசியல்னு சொல்லலாம். என்ன அரசியல் என்று சொன்னால் எல்லோரும் மற்றவர்களை அடக்கி ஆள ஆசைப்படுகிறார்கள். அந்த ஆளுகிறவர்கள் ஆளப்படுகிறவர்களுடைய மொழியும் அவர்கள் மொழியும் ஒன்றாக இருந்தால் சிக்கல் இல்லை. இன்றைய அரசியல் சூழலில் 2 பேருக்குமான மொழி வேறுபடுகிற போது அந்த ஆள்பவர்கள் தங்களுடைய மொழியில் ஆளப்படுகிறவர்களை அடக்கி வைக்க ரொம்ப காலம் தேவைப்படுகிறது. அதை தொடர்ந்து காப்பாற்றிக் கொள்வதிலும் நிறைய இடர்பாடு இருக்கிறது. அப்படி என்றால் இருவருக்குமான ஒரே மொழி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதனால் என்ன செய்கிறார்கள்? அந்த ஆள்கிறவர்கள் ஆளப்படுகிறவர்களுடைய அவர்களுடைய தாய்மொழி, அவர்களுடைய பண்பாடு, அவர்களுடைய வாழ்க்கை உன்னதங்கள் இவற்றிலெல்லாம் அவர்களுக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கி அவர்களை ஆளுகிறவர்களின் மொழிக்கு கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு முயற்சி உலகம் முழுக்க ஒரு அரசியலாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது அடக்கி ஆள்வதற்காகத்தான். அப்படி அடக்கி ஆள்வதற்காக செய்யப்படுகிற அந்த மொழியில் இடைக்காலத்தில் தரகர்கள் போல இந்த மொழிபெயர்ப்பாளர்கள் வருவார்கள். அவர்களை கொண்டும் நீண்ட காலம் இதை நடத்தி வைக்க முடியாது என்கிற போது இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த மொழி பேசுகிறவர்களுக்கே அந்த மொழியை விட்டு அவர்களை அந்த மொழியிலிருந்து அப்புறப்படுத்துவது எப்படி என்பதில் கவனமாக இருக்கிறார்கள். என்ன செய்வார்கள்? உங்களுக்கு நீங்கள் வீட்டில் அந்த மொழியை பேசுங்கள், ஆனால் பள்ளிக்கூடத்திலோ பொது வெளிகளிலோ உங்கள் தாய்மொழியை நீங்கள் பேச வேண்டாமே என்று உங்களுக்கே தெரியாமல் ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கி அதை நடைமுறைக்கு கொண்டு வருவார்கள். நீங்கள் பார்க்கிற பொழுதுபோக்கு நிகழ்ச்சி உங்களுடைய தாய்மொழியோடு சேர்ந்து இன்னொரு ஆளும் மொழியையும் சேர்த்து ஒரு கலப்பட பொழுதுபோக்கை உங்களுக்கு திணிப்பார்கள். அதுவே சிறந்தது என்கிற ஒரு மதிப்பையும் விழுமியத்தையும் உங்களிடம் உருவாக்குவார்கள். அந்த மதிப்பீடுகளின் அடிப்படையில் குழந்தைகள் வெளியில் பேசுகிற அந்த தாய்மொழி பயன்பாட்டை தவிர்க்கும், வீட்டிற்குள் பேசத் தொடங்கும். வீட்டிற்குள் பேசுவதும் குறையும். பிறகு தாய் தந்தையரும் குழந்தையோடு ஆங்கிலத்தில் தான் பேச வேண்டும் என்று பள்ளிக்கூடத்திலேயே சொல்லி அனுப்புவார்கள். பாடத்திட்டங்களில் உங்கள் தாய்மொழி அகற்றப்படும். உங்களுடைய பண்பாட்டு விழுமியங்கள் எல்லாம் தாய்மொழியை தொடர்பானவையெல்லாம் பார்ப்பதற்கு மிகவும் மோசமானவைகளாக சித்தரித்து காட்டப்படும். இப்படியாக வளர்ந்து போய் வீட்டில் முதியவர்களுடன் தாத்தா பாட்டியோடு மட்டுமே பேசுகிற ஒரு மொழியாக தாய்மொழி அமையும். தாத்தா பாட்டிகளும் குழந்தைகளோடு பேச முடியாத ஒரு சூழல் உருவாகும். நான் கனடாவுக்கு போயிருந்த போது சொன்னார்கள், அந்த குழந்தைகளை பார்த்து கேட்டு நீங்கள் தமிழ் படிக்க வேண்டும் என்று ஏன் விரும்புகிறீர்கள் என்று கேட்டபோது, ஒன்றும் இல்லை, நாங்கள் யாழ்ப்பாணம் போனால் எங்கள் தாத்தா பாட்டியோடு பேசுவதற்கு இந்த மொழியில் தான் நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த அளவில் தான் பயன்பாடு குறைந்து கொண்டே போகும். இப்படி அந்த தாய்மொழியிலிருந்து உங்களை விடுவிப்பதன் மூலமாகவே ஆட்சி செய்கிறவர்களுக்கு ஆளுகிற மொழி வேறாக இருக்கிற போது எளிதாக இருக்கிறது. அதை நோக்கி அவர்கள் ஒரு பயணத்தை ஒரு முயற்சியை மேற்கொள்கிற போது இந்த தாய்மொழியை அதை பயன்படுத்துகிறவர்கள் மறுபடியும் இந்த அடக்குமுறையிலிருந்து மொழியை விடுவிக்க வேண்டி
மொழியை விடுவிப்பதன் மூலம் தங்களை விடுவித்துக் கொண்டு சுயமான சுதந்திரமான சிந்தனைக்காரர்களாக மாறுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். தாய்மொழி பற்றி நம்ம பேசும்போது இன்னைக்கு கல்வி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு மனிதனோட ஒரு முழுமையான வளர்ச்சிக்கு கல்வி அத்தியாவசிய தேவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஒரு பல ஆய்வுகள் சொல்லியிருக்கு, தாய்மொழியில் நம்ம கல்வி கற்கும்போது ஒரு முழுமையான அறிவு, அந்த புலமை, அந்த புரிதல் வந்து முழுமையாக இருக்குது. இன்னைக்கு அப்படி இல்லாத ஒரு சூழலில் தான் வந்து இன்னைக்கு பெரிய பெரிய அறிஞர்கள், பெரிய சாதனையாளர்கள்லாம் வர முடியாத ஒரு சூழலும் ஏற்படுறதுக்கான காரணங்களையும் சொல்கிறாங்க. தாய்மொழி கல்வியோட அவசியத்தையும் வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு தமிழ் அறிஞர் அப்படிங்கிற முறையில் தாய்மொழி கல்வி அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் அவசியம்? இதுவரைக்கும் உளவியல் அறிஞர்களும் சமூக சிந்தனையாளர்களும் தலைவர்களும் கூட தாய்மொழி வழியில் படிப்பதும் தாய்மொழியை மொழியாக கற்பதும் எவ்வளவு மனிதர்களுக்கு தேவை என்பதை சொல்லியிருக்கிறார்கள். விடுங்கள், ஐநா மன்றம், யுனெஸ்கோ போன்ற நிறுவனங்கள் உலக மக்களின்பால் அதிக அக்கறையோடு கூடிய நிறுவனங்களாக நாம் கருதுகின்ற நிறுவனங்கள். அவை ஒவ்வொரு ஆண்டும் இந்த உலக தாய்மொழிகள் தினத்தை கொண்டாடுகிற போது ஒரு தீம், இலக்கு அல்லது கரு அல்லது நோக்கம் என்று ஒன்றை சொல்லுவார்கள். சென்ற ஆண்டு 2016 இந்த தினத்தை கொண்டாடுவதன் நோக்கமாக அவர்கள் சொன்னது குவாலிட்டி எஜுகேஷன், அதாவது தரமான கல்விக்கு தாய்மொழி எந்த வகையில் பயன்படுகிறது, அல்லது தாய்மொழி கல்வியே, தாய்மொழி வழிக்கல்வியே தரமான கல்விக்கு அடிப்படை என்பதாக அந்த நோக்கம் இருந்தது. இந்த ஆண்டு அவர்களுடைய நோக்கம் என்பது டுவர்ட்ஸ் சஸ்டைனபிள் ஃபியூச்சர்ஸ் த்ரூ மல்டிலிங்குவல் எஜுகேஷன் என்று இருக்கிறது. இப்போது தாய்மொழியால் மட்டுமே நீங்கள் ஒரு உயர்ந்த அறிவை, ஆற்றலை பெற்றுவிட முடியும் என்பது இன்றைக்கு இல்லாத சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. ஆகவே ஒரு மொழி இல்லை, நீங்கள் பல மொழிகள் வழியாக உங்களுடைய ஆற்றலை, திறமையை வளர்த்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆனால் தாய்மொழியை விட்டுவிட்டு இன்னொரு மொழியின் மூலமாக உங்களுடைய ஆற்றலை நீங்கள் வளர்த்து கொள்ள முடியாது என்பதனால் இவர்கள் சொல்லுகிறார்கள், தாய்மொழி வழியாக உங்களுடைய பன்மொழி வழி கல்வி உங்களை இணக்கமான வாழ்க்கைக்கு எதிர்காலத்திற்கு அழைத்து செல்ல வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்றால் என்ன ஆகும் என்று பாருங்கள். நீங்கள் வளர்ப்பு பிராணிகளாக மாற ஆசைப்பட்டால் நாம் ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. வீட்டில் வளர்க்கிற நாய் பாருங்கள் அல்லது கிளியை பாருங்களேன், அதற்கு நீங்கள் பிற மொழியில், அதனுடைய தாய்மொழியில் இல்லாமல் பிற மொழியில் தான் அதற்கு கட்டளைகளை சொல்கிறீர்கள். அப்படி கட்டளை சொல்லுகிற போது அதுவும் கீழ்ப்படிந்து நடக்கிறது. அப்படியானால் உங்களை அடக்கி வைப்பதற்கு இன்னொரு மொழியால் சொன்னால் நீங்கள் அடங்கி போவீர்கள் என்பது உளவியலாக இருக்கிறது. அப்படியானால் இவர்களை அடக்கி வைப்பதற்கு இன்னொரு மொழி தேவை என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அந்த கிளியோ அல்லது நாயோ அதனுடைய இனத்தை பார்த்தோ அதனுடைய வழியை சொல்வதற்கோ அது உங்களுடைய மொழியை பயன்படுத்துவதே இல்லை. கட்டளை நீங்கள் சொல்வதை கேட்பதற்கு மட்டும்தான். அப்படி மனிதர்கள் வளர்ப்பு பிராணிகளாக இருக்கப் போகிறார்களா? யாரோ சொல்வதற்கு நாம் அடிபணிந்து அவர்களுக்கு ஏவல் செய்வதாக மட்டுமே நாம் வாழ்ந்துவிடப் போகிறோமா? அல்லது சுதந்திரமான சிந்தனையோடு நமது வாழ்க்கையை புரிந்து கொண்டு, நமது சமூகத்தை புரிந்து கொண்டு, சுற்றுச்சூழலை புரிந்து கொண்டு, அதற்கு இணக்கமாகவும் அதை தமக்கு இணக்கமாகவும் மாற்றிக்கொள்கிற வழிகளில் வாழப்போகிறோமா என்பதுதான் கேள்வி. மனிதர்கள் என்பவர்கள் 6 அறிவு உடையவர்கள். 5 அறிவு வரை விலங்குகள். மக்கள் தாமே 6 அறிவு உயிரே. 6வது அறிவு என்பது மனம். இந்த மனம் என்பது இந்த விலங்குகளுக்கு, பறவைகளுக்கு, மரம் செடி கொடிகளுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மனிதர்கள் என்பவர்கள் மனதால் வாழ்பவர்கள். அந்த மனதால் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு மொழி மிகவும் அவசியம், சுதந்திரம் மிகவும் அவசியம். இந்த மனது உடம்புக்கு தேவைப்படுகிற அந்த சுதந்திரத்தையும் சுவாசத்தையும் உங்களுக்கு தாய்மொழி தான் தர முடியும். தாய்மொழி வழி கல்வி தான் தர முடியும். அதனால் தான் இப்போது உலகம் முழுக்க இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். பல்வேறு மொழியை சார்ந்தவர் ஒரே நாட்டில் வாழ்கின்ற போதிலும் கூட ஒவ்வொரு மாதத்தையும் அவரவர்கள் தாய்மொழி தினமாக கொண்டாடுவதற்கு பல்வேறு நாடுகள் முயற்சி செய்கிறார்கள். இப்போது வீடே உலகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வீட்டிலும் பல்வேறு மொழியை சேர்ந்தவர்களும் சேர்ந்து வாழக்கூடிய கட்டாயத்தில் வந்திருக்கிறோம். அப்படி என்றால் இன்றைக்கு தேவைப்படுவது என்ன என்றால், அந்த உலக தாய்மொழி நாள் கொண்டாடுவது நோக்கம் என்னவாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்றால், இந்த குறுகிய மனப்பான்மையிலிருந்து விடுபட்டு நீங்கள் இணக்கமாக வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொள்ளவும், அந்த சூழலுக்கு ஏற்ப உங்களை வாழ பக்குவப்படுத்தி கொள்ளவுமான சிந்தனை போக்கும் வாழ்க்கை முறையும் உங்களுக்கு தேவை இல்லையா? இப்படியான சிந்தனை போக்கு வேண்டும் என்றால், இப்படியான வாழ்க்கை முறை உங்களுக்கு தேவை என்றால், இந்த இணக்க முறையான வாழ்வுக்கு
உங்களுக்கு பிணக்கு ஏற்படாத வகையில் உங்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்றால் மொழி அவசியம். பேசாமல் இதை சாதிக்க முடியாது. இப்படி இணக்கமான வாழ்க்கை முறைக்கு உங்களை இழுத்துச் செல்வதற்கு என்ன அவசிய தேவை என்றால், நான் உயர்வு நீங்கள் தாழ்வு என்று கற்றுத்தராத ஒரு மொழி தேவை, கற்றுத்தராத ஒரு சிந்தனை தேவை. அப்படி ஏதாவது ஒரு மொழி இருக்கிறதா என்று பாருங்கள். உலகில் இன்னைக்கு 6-7 மொழிகள் செவ்வியல் மொழிகளாக இருக்கின்றன, அறிவித்திருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அந்த மொழிகளில் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிற ஒரு மொழியாகவும் இருக்குது. ஆங்கிலம் உட்பட பழைய ஆங்கிலம், இடைக்கால ஆங்கிலம், இக்கால ஆங்கிலம் என்றெல்லாம் பாகுபடுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி இல்லாமல் தமிழ் தொடர்ந்து பேசப்பட்டு வருகிற ஒரு மொழியாக இருக்கிறது. இந்த சிந்தனை மரபனுடைய நீட்சியை நாம் நூல் பிடித்து கொண்டு போனால் எங்கே கொண்டு போய் நிற்கிறோம் என்றால் சங்க இலக்கியத்தில் நிற்கிறோம். ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இவர்கள் இணக்கமாக வாழ்வதற்கான ஒரு சூழலை, மனநிலையை மக்களிடம் விதைத்திருக்கிறார்கள் என்பது உண்மை. உதாரணமாக, பிறப்பால் உயர்வு தாழ்வு இல்லை, பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று எல்லாரும் சமமாக நினைக்கிற போது தான் இணக்கமான சூழல் வர முடியும். பாருங்கள், எங்கள் ஊர் தான் மிகச்சிறந்த ஊர் என்று இவன் சொல்லவில்லை, யாதும் ஊரே என்று சொன்னான். நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று சொல்லவில்லை, யாவரும் கேளீர் என்று சொன்னான். இப்படி எல்லோரையும் இணக்கமாக சமமாக நினைத்து பார்க்கிற ஒரு சிந்தனையுடைய ஒரு மொழி இருக்கிறதே, அதுதான் உலகத்தின் தாய்மொழியாக இருக்க முடியும். எல்லோரும் அவரவர்கள் தாய்மொழி தினத்தை கொண்டாடலாம், அது உலக தாய்மொழி தினத்தில் கூட கொண்டாடலாம். ஆனால் உலகத்திற்கே தாய்மொழியாக, உலகத்தை வளர்க்கக்கூடிய ஒரு மொழியாக தமிழ் இருக்கிறது என்பதற்காக சொல்கிறேன். உலக தாய்மொழி தினத்தை மற்ற எல்லோரையும் விட நாம் கொண்டாடுவதற்கு மிகவும் தகுதி படைத்தவர்கள். தமிழுக்கு இந்த தகுதி மிகுதியாக இருக்கிறது. இன்னும் பாருங்கள், பட்டினப்பாலை, ஒரு சங்க இலக்கியத்தில் பட்டினப்பாலையில் சொல்லுகிறார்கள், மொழி பெயர் தேயத்தோர் பலரும் கூடி, வெவ்வேறு மொழி பேசுகிற பல நாட்டைச் சேர்ந்தவர்களும் ஒன்றாக கூடி வாழ்கின்ற இடம் இது. களம் தரு திருவிர் புலம்பெயர் மக்கள் கலந்து இனிது உறையும் நாடு என்று சொல்கிறார்கள். பல மொழிகளை பேசுகிறவர்கள், கப்பலில் வந்தவர்கள், இவர்களெல்லாம் ஒரே இடத்தில் தங்கி இணக்கமாக இனிமையாக வாழக்கூடிய ஒரு இடமாக காவிரி பூம்பட்டினம் இருக்கிறது என்று பாராட்டி இருக்கிறார்கள் அல்லவா? இப்படியான ஒரு இணக்கச் சூழலை இன்றைய உலகம் வாழ்வதற்கு தேவையான உலகமாக ஆக்கிக்கொள்வதற்கு தேவைப்படுகிறது. அதை சொல்லியிருக்கிற மொழி தமிழாக இருக்கிறது. ஆகவே உலக தாய்மொழிகள் நாளில் மற்றவர்கள் அவர்கள் தாய்மொழிக்காக அதை கொண்டாடலாம். நாம் உலகத்திற்கே தாய்மொழியாக இருக்கக்கூடிய மொழியாக தமிழ் இருக்கிறது என்பதனால் நாம் இன்னும் சிறப்பாக கொண்டாடலாம். கண்டிப்பாக சார். ஒரு தமிழ் பல்கலைக்கழகத்தோட முன்னாள் துணைவேந்தர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி தாய்மொழி அப்படிங்கிறது என்ன, அதுக்கு ஏன் தாய் அப்படின்னு நம்ம பெயர் வச்சுருக்காங்க, உலக தாய்மொழி தினம் கொண்டாடக்கூடிய ஒரு சூழல் ஏன் உருவாச்சு, அதோட வரலாறு என்ன, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிற இந்த சூழலில் தமிழ் இன்னும் அதற்கு மேலே ஒரு படி, எல்லாருக்கும் தாய்மொழி இருக்கலாம், ஆனால் உலகத்துக்கெல்லாம் தாய்மொழியாக விளங்குற தமிழோட முக்கியத்துவம் என்ன, ஒரு தமிழனா இதை பற்றின ஒரு புரிதல் ஏன் தேவை, தாய்மொழி கல்வியோட அவசியம் என்னென்னு பல கருத்துக்களை எங்களோட முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. வணக்கம். ஒவ்வொரு விடியல் பொழுதுகளிலும் நாம் அறிந்து கொள்வதற்கு தகவல்கள் ஏராளமாகவே இருக்கின்றன. எனவே இவற்றிலிருந்து சிறந்த தகவல்களை நமக்கு அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நம் விடியலை வானிகிச்சின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். கலீல் ஜிப்ரானினுடைய சின்ன சின்ன கதைகள், மிட்டாய் கதைகள் என்னும் பெயரில் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு நூலாக வந்திருக்கிறது. ஒவ்வொரு கதையும் அரை பக்கம், ஒரு பக்கம், அதிகமாக போனால் 2-3 பக்கங்களுக்கு மேல் எந்த கதையும் இல்லை. எல்லா கதைகளும் குறியீட்டு கதைகள் என்று சொல்ல வேண்டும். நாய்கள், பூனைகள், கிளிகள் பேசுகிற அது மாதிரியான ஒரு குறியீட்டு கதைகள். இவற்றை கிழக்கு பதிப்பகம் இந்த நூலை வெளியிட்டிருக்கிறது. தமிழில் என் சொக்கன் அவர்கள் அந்த கதைகளை படிப்பதற்கு மிக எளிமையாக ஆக்கி தந்திருக்கிறார். கலீல் ஜிப்ரானினுடைய கவிதைகளை பற்றித்தான் உலகம் பெரிதாக பேசுகிறது. ஆனால் அவருடைய இந்த கதைகள் அனைத்துமே, ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு விதமான புதிய பரிணாமத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது. அவருடைய கதைகளில் மிக புகழ்பெற்ற அந்த மொழி என்கிற கதை இந்த தொகுப்பிலே தான் இருக்கிறது. ஏராளமான கதைகள் சின்ன சின்ன கதைகளாக இருப்பதால் படிப்பது வெகு விரைவில் நம்மால் படித்து முடித்து விட முடிகிறது. ஆனால் படித்து முடித்ததற்கு பிறகுதான் அந்த கதையை விட்டு நகர்வதற்கு சற்று நேரமாகிறது. அந்த அளவுக்கு அது ஒரு புதிய செய்தியை நமக்குள் கொண்டு வருகிறது. அவரவர் மழை என்று ஒரு சின்ன கதை இருக்கிறது. அந்த கதை மொத்தமே அரை பக்கம்தான். அவரவர் மழை,
இந்த தலைப்பே அந்த கதையை படித்ததற்கு பிறகுதான் புரியும். அது எப்படி மழையில் அவரவர் மழை என்று ஒன்று இருக்கிறதா என்றால் இருக்கிறது. ஒரு நாயும் பூனையும் பேசிக்கொள்ளுகிற கதை தான் அந்த கதை. ஒவ்வொருவருக்கும் எது தேவையோ அதுதான் அவரவர்களின் கண்களில் படும் என்பது தான் இந்த கதையினுடைய அடிப்படையான சாரம். பூனை நாயை பார்த்து சொல்லுகிறது, நண்பா, நீ கொஞ்ச நேரம் கண்ணை மூடி தியானம் செய். அப்படி தியானம் செய்தால் மேலே இருந்து எலி மழை பெய்யும், எலிகளாக கொட்டும் என்று எங்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நண்பா, நீ தியானம் செய் என்று சொல்லும். இறைவனை வணங்கு, ஒரு பிரார்த்தனை செய். என்ன நடக்கும் பிரார்த்தனை செய்தால்? எலி மழை பொழியும். ஆனால் நாய்க்கு கோபம் வருகிறது. எலி மழை பொழிந்து நாய்க்கு என்ன பயன்? பூனை சொல்லுகிறது, எலியாய் கொட்டும், வேண்டியவரை நீ தின்னலாம் என்று சொல்லுகிறது. பூனைகள் தான் எலியை தின்னும், நாய்கள் அல்ல. ஆனால் நாய் திருப்பி சொல்லுகிறது, முட்டாள் நண்பனே, யாரோ உனக்கு தவறாக சொல்லியிருக்கிறார்கள், எனக்கு தெரியாதா? எங்களுக்கு மட்டும் முன்னோர்கள் பெரியவர்களெல்லாம் வீட்டிலே இல்லையா? எங்களுக்கும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். நீ பிரார்த்தனை செய், கடவுளிடம் வேண்டிக்கொள், மேலே இருந்து எலும்பு மழை பொழியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நீ என்ன எலி மழை என்கிறாய்? தவறாக யாரோ உனக்கு சொல்லியிருக்கிறார்கள். எலும்பு மழை பெய்யும், வேண்டியவரை தின்னலாம் என்று நாய் சொல்லுகிறது. பூனைக்கு எலி உணவு, நாய்க்கு எலும்பு உணவு. அவரவருக்கு எது தேவையோ அதை அவரவர் கற்பனை செய்து பிரார்த்தனை செய்தால் இதுவெல்லாம் கிடைக்கும் என்று முடிவுக்கு வருகிறார்கள். மனிதர்களுக்கு பணமும் நகையும் தேவையாக இருக்கிறது. பிரார்த்தனை செய்தால் கூரையை பிய்த்து கொண்டு கொட்டும், பணமாக வரும், செல்வமாக வரும் என்று மக்கள் நினைக்கிறார்கள். ஆனால் நகைகளை தூக்கி போட்டால் அது பூனைகளுக்கும் நாய்களுக்கும் எந்த விதத்திலும் பயன் தராது. நகை உயர்ந்ததா, எலி உயர்ந்ததா, எலும்பு உயர்ந்ததா என்றால் யாருக்கு என்று கேள்வி இருக்கிறது. மனிதர்களுக்கு வேண்டுமானால் நகை உயர்ந்ததாக இருக்கலாம், பூனைகளுக்கு எலிதான் உயர்ந்தது, நாய்களுக்கு எலும்பு தான் உயர்ந்தது. எனவே தான் பூனைக்கு முன்னோர் அங்கே எலி மழை பெய்யும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பிரார்த்தனை செய்தால் நாய்களின் முன்னோர்கள் இல்லை இல்லை எலும்பு மழை பெய்யும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு கற்பனையான ஒரு குறியீட்டு கதை. நாய்களும் பூனைகளும் இப்படியெல்லாம் பேசி கொண்டிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் கலீல் கிப்ரான் ஒரு மிக அற்புதமான கற்பனையில் இந்த கதையை வடித்திருக்கிறார். இந்த கதையினுடைய உயிர் நாடி எங்கே இருக்கிறது என்றால் அந்த தலைப்பிலே தான் இருக்கிறது. அந்த தலைப்பை இப்போது நீங்கள் மறுபடியும் எண்ணி பாருங்கள். அவரவர் மழை. இவருக்கு பெய்கிற மழை வேறு, அவர் விரும்புகிற மழை வேறு, அவரவர் மழை வேறு வேறாக இருக்கிறது என்று ஒரு அரை பக்கத்தில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய செய்தியை சொல்லிவிட முடியும் என்பதை கலீல் கிப்ரான் உணர்த்தியிருக்கிறார். அதுபோலவே கலீல் கிப்ரானினுடைய இன்னொரு கதை கவிஞர்கள் என்பது. நிறைய கதை இருக்கிறது. பைத்தியம் என்று இருக்கிறது, துறவிகளை பற்றி இருக்கிறது. ஒரு துறவி இடத்திலே போய் திருடன், ஐயா நான் திருடன், என் நெஞ்சமெல்லாம் பாரமாக இருக்கிறது என்கிறான். துறவி சொல்லுகிறார், என் நெஞ்சமும் பாரமாகத்தான் இருக்கிறது. இல்லை ஐயா, நான் வாழ்க்கையில் நிறைய தவறு செய்திருக்கிறேன். துறவி சொல்லுகிறார், நானும் தான் தவறு செய்திருக்கிறேன். தவறு செய்யாதவர்கள் உலகத்தில் எங்கே இருக்கிறார்கள்? என்ன இந்த துறவி இடத்திலே வந்தோமே, இவர் எல்லாம் என்னை விட அவர்தான் பெரிய குற்றவாளி என்பது போல பேசுகிறார். அவன் திரும்ப இறங்கி அந்த மலையை விட்டு போய்விடுகிறான். பக்கத்தில் இருக்கிறவர் கேட்கிறார், ஏன் உங்களை பற்றி அவனிடத்தில் அப்படி சொன்னீர்கள்? அது உண்மையா பொய்யா என்பதெல்லாம் முக்கியமில்லை, எல்லோரும் தவறு செய்திருக்கிறோம் என்பது உண்மைதான். ஆனால் வருகிற போது அவன் மிகுந்த சோகத்தோடு வந்தான், போகிற போது மகிழ்ச்சியோடு போகிறான் பார்த்தாயா என்று அந்த துறவி சொல்லுவார். தான் மட்டும்தான் குற்றவாளி என்று நினைக்கிற போது அந்த சுமை நெஞ்சை அழுத்தும். இப்போது சாமியாரே அப்படித்தான் போல் இருக்கிறது என்று தெரிந்ததற்கு பிறகு அவன் நடந்து போகிறான் என்று சொல்வார். இப்படி பல்வேறு விதமான கதைகள். அதில் கவிஞர்கள் என்று ஒரு கதை இருக்கிறது. இந்த கவிஞர்களினுடைய குணத்தை மிக மெலிதாக கேலி செய்கிறது அந்த கதை. ஒரு ஒயின் பாட்டில், ஒரு மது போத்தல் அந்த மேசையில் இருக்கிறது. 4 கவிஞர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். 4 கவிஞர்கள் பேசினால் பெரும்பாலும் அவர்கள் இந்த உலகத்தின் நிகழ்வு நடப்புகளை விட்டுவிட்டு கற்பனையிலே தான் வாழ்வார்கள். ஒரு கவிஞன் சொல்லுகிறான், இந்த ஒயின் மனம் எப்படி பரவுகிறது தெரியுமா? வானமெங்கும் பறவைகளைப் போல இந்த மனம் அப்படியே பரவி கிடக்கிறது. 100கணக்கான பறவைகள் சிறகடிப்பதைப் போல இந்த மதுவிலிருந்து வருகிற மனம் என்னை அப்படியே வியக்க வைக்கிறது என்கிறான். இன்னொருவன் சொல்லுகிறான், அது பறவைகள் பறப்பது போல மட்டுமல்ல, பறவைகளுக்கு உள்ள அந்த மெதுவான மிருதுவான அந்த உடலும், இதனை அருந்தினால் அதற்கு பிறகு நமக்கு ஏற்பட போகிற ஒரு லேசான தன்மையும்
காற்றில் நாமும் பறக்கப் போகிறோம், பறவைகள் மட்டுமில்லை, காற்றில் நாம் இப்போதே பறப்பது போல இருக்கிறது என்று இன்னொரு கவிஞன் சொல்கிறான். அதை போலவே மூன்றாவது கவிஞன் இந்த ஒயினுடைய அந்த நிறத்தை பற்றி அதிலிருந்து கற்பனைகளை எடுத்து அதனை வேறு வேறு இன்னொரு செய்திகளுக்கு ஒப்பிட்டு பேசுகிறான். நாலாவதாக இருக்கிற ஒரு கவிஞன் இவை அனைத்தையும் பார்த்துவிட்டு, ஓ, உங்களுக்கு இத்தனை பெரிய அகக்கண்கள் இருக்கின்றன, அகக்காதுகள் இருக்கின்றன, ஆனால் நான் மூடனாக இருக்கிறேன். கவிஞனாக இருந்தாலும் உங்களைப் போல என்னால் இவ்வளவு நுட்பமாக கற்பனை செய்ய முடியவில்லை. அடடா, இந்த மது போத்தலிலிருந்து நீங்கள் பறவைகளை பார்க்கிறீர்கள், வானத்தில் மிதக்கிறீர்கள், பல்வேறு விதமான வண்ணங்களில் தவழ்கிறீர்கள். எனக்கு அப்படியெல்லாம் முடியவில்லை. நான் சாதாரண மனிதனாக இருக்கிறேன். எனவே நான் மதுவை அருந்தி விடுகிறேன். நீங்கள் கற்பனையில் இன்னமும் கொஞ்ச நேரம் பறந்து கொண்டிருங்கள் என்று சொல்லிவிட்டு இருந்த அந்த ஒரு சின்ன போத்தலில் இருந்த மதுவை அவன் அருந்தி விடுகிறான். மற்ற 3 கவிஞர்களும் அடடா மது போச்சே என்கிற கவலையோடு அவனை பார்க்கிறார்கள். மதுவை மதுவாக மட்டும் பார். தேவையற்ற கற்பனைகள் நடப்பில் உன் கண்களுக்கு எதிரில் இருக்கிற எந்த ஒன்றையும் அனுபவிக்க இயலாமல் செய்துவிடும் என்பதைத்தான் கலீல் இப்படி மிக அழகான இந்த குறியீட்டு கதையின் மூலம் சொல்லுகிறார். நீ எதுவாக இருக்கிறாயோ அதுவாகவே இரு. உனக்கு கிடைக்கிற பொருள் எதுவோ அதனை அதுவாகவே பார். எந்த ஒன்றையும் தேவையற்ற வீணான கற்பனைகளால் இழந்து விடாதே என்று இந்த கதை சொல்லுகிறது. பார்க்கிற போது ஒரு வேடிக்கையான துணுக்காக இந்த கதை நமக்கு தெரியும். 3 பேர் மதுவை பாராட்டி கொண்டிருந்தார்கள். ஒருவன் அந்த மதுவை அருந்திவிட்டான். இவ்வளவுதான் கதை. ஆனால் இதற்குள் இருக்கிற செய்தி, நீ இல்லாதவைகளையெல்லாம் கற்பனை செய்து இருப்பதை இழந்து விடாதே என்பதுதான். எது உனக்கு கிடைத்திருக்கிறதோ அதனை அதுவாகவே பார், நீயாகவே இரு என்று கலீல் கிப்ரான் சொல்லிக் கொடுக்கிறார். அதுபோலத்தான் எந்த ஒன்று யாருக்கு தேவையாக இருக்கிறதோ அந்த ஒன்று கிடைக்கும் என்றுதான் எல்லோரும் கற்பனை செய்கிறார்கள். தனக்கு தேவையான ஒன்று எல்லாம் எல்லோருக்கும் தேவையாக இருக்காது என்பதை மனிதர்கள் மறந்து போகிறார்கள். எனக்கு இது மிகப்பெரிய பயன்பாடு உடையதாக இருக்கலாம், ஆனால் அது அவனுக்கு அப்படி இல்லை. அவனுக்கு பயன்பாடு உடைய ஒன்று எனக்கு அத்தகைய பயனை தருவதாக இருக்காது. எனவே அவரவர் மழை வேறு வேறாக இருக்கும், அவரவர் நிலை வேறு வேறாக இருக்கும். நீங்களாக இருங்கள் என்று இந்த சின்ன சின்ன கதைகள் நமக்கு சொல்லித் தருகின்றன. ஒவ்வொரு காலகட்டத்திலும் பலவிதமான கல்வி முறைகள் அதிகரித்து கொண்டே வருகின்றது. இவற்றில் நாம் கற்க வேண்டிய கல்வி முறைகள் என்ன என்பதை பற்றியும் அதற்கேற்ற வேலை வாய்ப்புகளை நாம் எவ்வாறு அமைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றியும் இன்று கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பகுதியில் பார்க்கலாம். நம் வீடியோலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். நம்ம இந்த ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் பட்டதாரி இளைஞர்கள் என்ன மாதிரியான அரசு வேலைகளுக்கு செல்லலாம், அரசு சார்ந்த அமைப்புகள் என்ன மாதிரியான பணிகள் இருக்கின்றன, அதில் குறிப்பாக மத்திய அரசாங்கத்தில், மாநில அரசாங்கத்தில் இதிலெல்லாம் எப்படிப்பட்ட பணிகள்லாம் இருக்குது, அதற்கான தேர்வு முறை என்ன, அந்த தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய முறைகள் என்னென்ன அப்படிங்கிறது குறித்து விரிவாக பேசிக்கொண்டே வந்துட்டுருக்குறோம். அந்த வகையில் நம்ம முதல்ல மத்திய அரசு தேர்வாணையம் நடத்தக்கூடிய தேர்வுகள் என்னென்ன அப்படிங்கிறது குறித்து ஒரு விரிவாக பார்த்தோம். அதுக்கப்புறம் ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் தேர்வுகளுக்கான அமைப்பு முறை என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பேசினோம். அந்த வகையில் ஐஏஎஸ் அண்ட் ஐஎஃப்எஸ் தேர்வுகளில் நடக்கக்கூடிய ஆளுமை தேர்வு அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஒரு மாணவர் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது குறித்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அதில் ஒரு ஆளுமை தேர்வை சந்திக்க செல்லக்கூடிய மாணவர் என்ன மாதிரியான சவால்கள்லாம் அவருக்கு இருக்குது, என்ன மாதிரியான அன்ஆன்சர்ட் கொஸ்டின்ஸ் அவருக்கு இருக்குது, இன்டர்வியூ பற்றின பெர்செப்ஷன் அவருக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது குறித்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அந்த வகையில் கடந்த நிகழ்ச்சிகளில் ஒரு மாணவர் எல்லா கேள்விகளுக்குமே, அதாவது இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்குமே பதிலளிக்கணுமா, கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆகணுமா அப்படிங்கிறது குறித்து நம்ம பேசினோம். அடுத்தது ஒரு மாணவருக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்க இன்டர்வியூ போர்டில். அந்த கேள்வி விடை தெரியலை அப்படின்னா எப்படி நான் தெரியலைன்னு சொல்லலாமா, ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லலாமா, அப்படி சொல்வதென்றால் என்ன ஆகும் அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்த்தோம். அதுதான் நம்ம என்ன சொன்னோம்னா, கடந்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாத ஒரு கேள்விக்கு பதிலளிக்க தேவையில்லை, அது அனாவசியமாக காம்ப்ளிகேட் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் பதில் அளிக்க வேண்டாம், தெரியலன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு கருத்தாக இருந்தது. அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் உதாரணங்களும் சொன்னேன். இப்போது அடுத்த கேள்வி அதில் என்ன வருதுன்னா, இப்போ எனக்கு ஒரு கேள்விக்கு ஒரு இன்டர்வியூ போயிட்டுருக்குது.
அதில் முதல்ல ஒரு 5 கேள்வி கேட்டாங்க, எனக்கு தெரியுது, பதில் சொல்லிட்டேன். திடீர்னு இருந்தாப்புல எனக்கு ஒரு கேள்வி தெரியல, நான் தெரியலன்னு சொல்கிறேன். அப்படி தெரியலன்னு சொல்லும்போது அந்த இன்டர்வியூ போர்டு என்ன நினைப்பாங்க என்னை பற்றி, அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும்? சார் அது ஒரு கேள்வியாக இருந்து அந்த கேள்வியை அவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டு, இப்போ நீங்கள் போன நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி நான் வந்து எனக்கு தெரியல இருந்தால் கூட நான் கெஸ் பண்ணுறேன் அப்படின்னு நான் போர்ட்டை வந்து அனுமதி கேட்குறேன். அவங்க வந்து சரி ஓகே நீங்கள் யூகிக்கலாம், யூகித்து பதில் சொல்லலாம்னு சொல்கிறாங்க. அந்த யூகத்தின் அடிப்படையில் வந்து அந்த கேள்வி வந்து நான் பதில் சொல்லிட்டேன். திருப்பி அடுத்த ஒரு கேள்வி கேட்குறாங்க, அந்த அடிப்படையில் அந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியல. இப்போ நான் என்ன பண்ணணும்? அதற்கும் நான் தெரியலன்னு சொல்லணுமா? நான் போன நிகழ்ச்சியிலையுமே அதான் சொன்னேன். ஒரு மாணவர் என்னோட நாங்கள் பரீட்சை எழுதி இன்டர்வியூ போன போது வந்த ஒரு மாணவரை பற்றி, எங்களோட பேட்ச்மேட்டை பற்றி நான் சொன்னேன். தொடர்ந்து பல கேள்விகளுக்கு அவர் வந்து தெரியலன்னு சொன்னார். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் போர்டே வந்து அவங்க என்ன கேட்டாங்கன்னா, சரி இந்த கேள்வியில் உனக்கு பதில் தெரியலன்னு சொல்கிறேன், என்ன மாதிரி கேள்விக்கு தான் உனக்கு பதில் தெரியும் சொல்லு, நாங்கள் அதுலேருந்து கேட்குறோம் அப்படின்ற மாதிரி வந்தாங்கன்னு நான் சொன்னேன். அந்த கேள்விக்கு அவர் கொடுத்த பதில்னால அவருக்கு வந்து ஒரு கணிசமான மதிப்பெண் வந்து அவர் வந்து பணியில் செலக்ட் ஆனார், ஐஏஎஸ் தேர்வில் செலக்ட் ஆனார் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இது வந்து நீங்கள் மனசில் முழுமையாக இருத்தி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதனால தான் நான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்காக திருப்பியும் இதை நான் சொல்கிறேன். சரி சார், இப்போ நோ அப்படிங்கிறது நான் எப்படி சொல்லுது? நான் பிளைனாக ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லிடலாமா? அப்படி ஒரு மரியாதை இருக்குமா? இல்லை நான் வந்து சாரி சார் ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லணுமா? இது மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது. எப்படி நான் நோ சொல்லணும்? எனக்கு தெரியலங்க, நான் எப்படி கன்வே பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். ஏன்னா நான் கன்வே பண்ணுற முறை அப்படிங்கிறதுல தான் வந்து என்னுடைய அந்த போர்டு வந்து என்னை அசஸ் பண்ண போகுதுன்னு சொல்கிறீங்கன்னா நான் எப்படி அதை கன்வே பண்ணணும்? இப்போது எல்லா கேள்விக்கும் நீங்கள் சாரி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சில நேரங்களில் வந்து ஒரு கேள்விக்கு நீங்கள் பதில் தெரியல அப்படின்னா உங்களுக்கு தெரியலங்கிறதுக்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களால் அந்த நேரத்தில் அந்த போர்டு மெம்பரோ அல்லது அந்த போர்டோ கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத நிலையில் இருப்பதற்கு வேணும்னா நீங்கள் வந்து வருத்தப்படலாம். ஸோ ஐ எம் சாரி, ஐ எம் நாட் ஏபிள் டு ஆன்சர் யுவர் கொஸ்டின் பிகாஸ் இட் இஸ் நாட் ஃப்ரம் மை டொமைன். நான் அதை படிக்கலை, ஐ டோன்ட் நோ அபவுட் இட், ஐ ஹவ் நாட் ஹர்ட் அபவுட் இட் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டினாக இருந்தால், ஒரு ஃபேக்ட் பேஸ்டு கொஸ்டின் அவர் கேட்டாங்க அப்படின்னா ஐ எம் சாரி சார், ஐ எம் நாட் ஏபிள் டு ரிகலெக்ட் இட் அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் அப்படின்னு சொல்லலாம். என்னால் அது வந்து நினைவுக்கு கொண்டு வர முடியவில்லை அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். எந்த கேள்விங்கிறத பொறுத்து தான் நீங்கள், உங்களுக்கு தெரியாத கேள்வி என்ன மாதிரியான கேள்விங்கிறத பொறுத்து தான் நீங்கள் நோ எனக்கு தெரியலங்கிறத சொல்கிறதுக்கான முறையும் மாறும். இப்போ பொதுவாக மாணவர்கள் என்ன செஞ்சிருவாங்கன்னா, எல்லா கேள்விக்கும் ஐ எம் சாரி, ஐ எம் நாட் ஏபிள் டு ரிகலெக்ட் இட்னுவோம். இப்போ சில நேரங்களில் வந்து ரிகலெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அது வந்து ஒரு ஒப்பீனியன் பேஸ்டு கொஸ்டினாக இருக்கும். என்னால் ரிகலெக்ட் பண்ண முடியலன்னு சொல்லக்கூடாது. இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து ஜல்லிக்கட்டு குறித்த ஒரு ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் வந்து ஜல்லிக்கட்டு குறித்த ஒரு மாணவர் போராட்டம் ஒன்று, மாணவருடைய எழுச்சி ஒன்று நடந்தது. இந்த மாணவர் எழுச்சிக்கான காரணிகள் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, சாரி சார் ஐ எம் நாட் ஏபிள் டு ரிகலெக்ட்னு சொல்லக்கூடாது. சொல்லலாம், உங்களுக்கு அதை பற்றின கருத்து இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இல்லை சார், எனக்கு அந்த விஷயத்தை பற்றின ஒரு பார்வை இல்லை, நான் அதை ஃபாலோ பண்ணல, அந்த டைமில் நான் வந்து வெளியூரில் இருந்தேன், நான் ஊருக்கு போயிட்டேன், ஸோ இங்கே இவ்வளோ பெரிய தாக்கம் இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து என்னால் வந்து கேட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. எனக்கு நான் ஊரில் இருந்தபோது எனக்கு எட் அனதர் நியூஸாக தான் அது இருந்துச்சு, அதனால் என்னால் முழுமையாக அதில் வந்து ஒரு கருத்தாக்கம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லலாம். அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும். நான் ஊரில் இல்லை, நான் ஒரு வெளிநாட்டில் இருந்தேன் அல்லது வெளியூரில் இருந்தேன், ஒரு 2000-3000 கிலோமீட்டர் தள்ளி டெல்லியில் இருந்தேன், அது ஒரு நியூஸாக மட்டும்தான் இங்கே வந்துச்சு, அது இவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை சமுதாயத்தில் ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியாது, நான் அதை உணரவில்லை, நான் அதை பற்றி படித்தேனே தவிர ஃபஸ்ட் ஸ்டாண்டாக எனக்கு உணரவில்லை, அதனால் எனக்கு கருத்துக்கள் சொல்ல முடியல அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இப்போ இதில் போய் நான் ரிகலெக்ட் பண்ண முடியலன்னு சொல்லக்கூடாது. ஸோ உங்களுக்கு தெரியலை அப்படின்னாலோ, உங்களுக்கு ஒரு விஷயம் இல்லைன்னு புரியலை அப்படின்னாலோ, அதை வந்து எனக்கு தெரியலன்னு தாராளமாக சொல்லலாம். அதுக்கு நீங்கள் சாரி சொல்ல வேண்டிய அவசியம், எனக்கு தெரியலைங்கிறதுக்காக சாரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு பதில் சொல்ல முடியல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு வேணும்னா சொல்லலாம். சில நேரங்கள் என்னாகும், நம்மளுடைய சப்ஜெக்ட்லேருந்தே ஒரு கேள்வி கேட்டுருவாங்க. நம்ம வந்து உதாரணமாக நான் ஒரு எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கிறேன் அப்படின்னா ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக ஒரு கேள்வி கேட்டுறாங்க. இல்லை என்னுடைய விருப்ப பாடம் வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பொது நிர்வாகம்னா பொது நிர்வாகம் குறித்து ஒரு கேள்வி கேட்டுறாங்க. நிஜமாகவே அந்த கேள்விக்கான பதில் எனக்கு தெரியல, என்ன பண்ணுறது? டெஃபினெட்லி ஐ ஹேவ் டு ஃபீல் சாரி ஃபார் தட். ஐ எம் சாரி சார், ஐ மஸ்ட் ஹவ் நோன் திஸ் பிகாஸ் இஸ் மை ஆப்ஷனல் சப்ஜெக்ட், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ எம் நாட் ஏபிள் டு ஆன்சர் யுவர் கொஸ்டின். நான் வருந்துகிறேன், எனக்கு இது தெரிஞ்சிருக்கணும், என்னுடைய சப்ஜெக்ட் இது,
இப்போ அந்த இடத்துல நிஜமாகவே உங்களுக்கு தெரியலங்கிறதுக்கு நீங்கள் வருத்தத்தை தெரிவிக்கணும். உங்களுக்கு நீங்கள் விருப்ப பாடமாக எடுத்து படித்த சப்ஜெக்ட்டு, அந்த விருப்ப பாடத்தில் வந்து நீங்கள் ஒரு மெயின் எக்ஸாமினேஷன் முக்கிய தேர்வு எழுதியிருக்கீங்க, அந்த தேர்வில் நீங்கள் வந்து தேவையான மதிப்பெண்கள் வாங்க போய் தான் அந்த தேர்வை தாண்டி நீங்கள் இன்டர்வியூக்கு வந்திருக்கிறீங்க. அப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களுடைய சப்ஜெக்ட்லேயே இருக்கக்கூடிய, உங்களுடைய பாடத்திலே இருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கான விடை எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதற்கு கண்டிப்பாக வருந்த வேண்டிய விஷயம் அது. அப்போ அந்த இடத்துக்கு நீங்கள் சொல்லலாம், ஐ எம் சாரி சார், ஐ மஸ்ட் ஹவ் நோன் திஸ், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அது ஏதோ ஒரு வேளை ஐ ஸ்லிப்ட் ஆஃப் மை, நான் கவனிக்கலை, நான் படிக்கலை, என்னை நான் திருத்திக் கொள்கிறேன் அப்படிங்கிற மோடில் அந்த ஆன்சர் இருக்கணும். ஸோ ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்கிறதுலையுமே வந்து ஒரு முறை இருக்குது. அந்த கேள்வி எப்படிப்பட்ட கேள்வி, எங்கேருந்து வரக்கூடிய கேள்வி அப்படிங்கிறத பொறுத்து தான் மாறும். இப்போ மாணவர்களுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த நோ சொல்ல தெரியாதனால எல்லா கேள்விக்கும் ஒரே மாதிரி பதில் தெரியலன்னா ஐ டோன்ட் நோ, சாரி சார் ஐ டோன்ட் நோ இப்படியே சொல்லுவாங்க. சில நேரங்களில் இந்த தெரியலன்னு சொல்கிறத கூட கொஞ்சம் விட்டியாக நகைச்சுவை உணர்வோடும் வெளிப்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கேள்வி கேட்டாங்க, உங்களுக்கு சம்மந்தமில்லாத கேள்வி, உங்களுக்கு பதில் தெரியல, நீங்கள் என்ன சொல்லலாம்? I did not expect this kind of a question, sir. I am sorry, I have to surrender, I do not know the answer. அப்படி சொல்லலாம். சரி, இப்படிலாம் சொல்லலாமா இன்டர்வியூ போர்டில் போய்? தாராளமாக சொல்லலாம், ப்ரொவைடட் அதற்கு முந்தைய கேள்விகளுக்கு நீங்கள் எப்படி பதில் சொன்னீங்க, உங்களுக்கும் போர்டுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி பில்ட் பண்ணீங்க, அந்த இன்டர்வியூ அட்மாஸ்ஃபியரை எந்த அளவுக்கு உங்களுக்கு கண்டியூசிவாக மாற்றினீங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த மாதிரி விட்டி கமெண்ட்ஸ் ஆர் பெர்மிட்டட். நகைச்சுவை உணர்வை ரசிக்காதவர்களோ வேண்டாதவர்களோ இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. இன்டர்வியூ ஒரு சீரியஸ் பிஸ்னஸ்ஸு, அதனால் நான் அங்கே போய் நகைச்சுவை உணர்வோடு இருக்கவே மாட்டேன் அப்படின்லாம் அப்படின்னு ஒரு ராங் நோஷன் இருக்குது. அது தேவையற்ற ஒரு விஷயம். ஐயையோ இந்த கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன்னு கேட்டிங்களே, ஐ எம் சாரி, என்னால் பதில் சொல்ல முடியாது, ஐ சரண்டர் இப்படி சொல்லலாம். ஆனால் அதற்கு முந்தி வந்த கேள்விகள் அனைத்திற்கும் நீங்கள் எப்படி பதில் சொன்னீங்க, உங்களுக்கும் அந்த இன்டர்வியூ போர்டுக்குமான உறவை நீங்கள் எப்படி வளர்த்தீங்க, அந்த 15 நிமிஷம் 20 நிமிஷத்தில் எப்படி நீங்கள் இந்த அட்மாஸ்ஃபியரை பில்ட் பண்ணீங்கிறத பொறுத்து இந்த மாதிரி பதில் கொடுக்கலாம். இது வந்து ஒரு நகைச்சுவை அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனுடைய ஆளுமையின் ஒரு பகுதி. எந்த இடத்துல நீங்கள் நகைச்சுவையை போட முடியும், எந்த இடத்துல உங்கள் நகைச்சுவை போடணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுடைய பர்சனாலிட்டி வந்து ஒரு பாசிட்டிவ் பர்சனாலிட்டியாக பார்க்கப்படும். அதை போர்டு விரும்புவாங்க. இன்ஃபேக்ட் காமெடி இஸ் அ சீரியஸ் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. காமெடி அல்லது நகைச்சுவை அப்படிங்கிறதே வந்து ஒரு ஈஸியான சமாச்சாரம் கிடையாது நம்ம நினைக்கிற மாதிரி. ஆனால் எவ்வளோ ஒரு சிக்கலான ஒரு சிச்சுவேஷனை கூட அந்த நகைச்சுவை உணர்வு அப்படிங்கிறது வந்து எளிமைப்படுத்திடும். அந்த நகைச்சுவை உணர்வு வந்து ஒரு ஃப்ளூயிட் ஆக்கிரும். அதனால் இதையும் மனசில் வச்சுக்கோங்க. நோ சொல்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான விஷயம் கிடையாது. உங்களுக்கு பதில் தெரியாத கேள்விக்கு பதில் தெரியலன்னு சொல்கிறது தவறான விஷயம் கிடையாது. ஆனால் எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் உங்களுடைய ஆளுமை அந்த இடத்தில் வெளிப்படுத்தப்படும். ஸோ கேள்வியை பொறுத்து சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நோ சொல்லாதீங்க. இதை கற்றுக்கிட்டிங்கன்னா இன்டர்வியூ அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும். ஏன்னா பதில் தெரிஞ்ச கேள்வி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். பதில் தெரியாத கேள்வி எப்படி ஹேண்டில் பண்ணுறது தான் நம்மளுடைய பிரச்சனையே. ஸோ இது அடுத்தது நமக்கு அன்கம்ஃபர்டபுள் ஏரியா வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதும் நோ சொல்கிறதுங்கிறது ரொம்ப நெருங்கிய தொடர்புடையது. அதை பற்றி நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் விரிவாக பேசலாம். நன்றி, வணக்கம்.